ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதை சொல்லத்தான், அதுக்காக தாங்க இந்த பதிவு. இப்போ தான் தைப்பூசம் முடிஞ்சது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தைப்பூசத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. ஒரு மண்டபத்தில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. நானும் போயிருந்தேங்க. நான் போனது நைட்டு ஒரு 6:30 மணி 6:45 இருக்கும். போனோன்னே லைனே இல்லை, கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சரின்னு போய் சாப்பிட்டோம் எல்லோரும் போய் சாப்பிட்டு கிளம்பலான்னு சரி கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். நான் ஃபேமிலியோடு உட்காந்துருந்ததுக்கப்புறம் கிளம்பும்போது கரெக்டாக காவடி டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. கொட்டி கொட்டி ரவுண்டாக எல்லோரும் உட்காந்து நடுவில் எல்லோரும் ரவுண்டாக உட்காந்தாங்க. நானும் முன்னாடி ரவுண்டாக உட்காந்துருந்தாங்க. நானும் உட்காந்துக்கிட்டேன். அந்த ரவுண்டில் நடுவில் ஆடிட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப முன்னாடி உட்காந்துருந்தேன். எல்லோரும் தான் உட்காந்துருந்தாங்க, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நானும் உட்காந்துருந்தேன். அப்புறம் அந்த டான்ஸை மும்பரமாக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரஷ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பக்தர் ஒரு ஆண் பக்தர் மாலை போட்டிருந்தார், முருகருக்கு மாலை. எனக்கு பின்னாடி இருந்து வந்தாரா சைடில் இருந்து வந்தாரா எங்கேருந்து வந்தாருன்னு நான் கவனிக்கல. ஆனால் விழுந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஒரு காலை ஒரு சைடாக சமணங்கால் போடாமல் ஒரு சைடாக மடக்கி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஃபோர்ஸாக வேகமாக என்னோடய காலில் விழுந்துட்டார். ஆனால் சாமி விழுகலை. அவர் பின்னாடி இருந்து வந்தாரா சைடில் இருந்து வந்தாரா எப்படி விழுந்தார் என்னன்னே எனக்கு புரியலை. அவர் விழுந்த உடனே ரொம்ப ஃபோர்ஸாக கால் மேலேயே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் நான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அவர் திரும்பவே இல்லை, போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்குறக்கு எங்களுக்கு டைம் இல்லை. கால் ரொம்ப வீங்கிட்டே இருந்துச்சு. உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி நல்ல வேளை ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, ரத்தக்கட்டு மட்டும்தான் சொல்லி ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து டாக்டர் அனுப்பிட்டார். அனுப்பி ஒரு வாரம் முடிஞ்சுது. இது 2வது வாரம். இன்னுமே வீக் அதிகமாக தான் இருக்குது. மறுபடியும் நேற்று ஹாஸ்பிட்டல் போனதுனால இன்னும் 1 மந்த் ஆகும். இது 2வது வாரம், இன்னும் ஒரு 3 வாரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், கொஞ்சம் கொப்பளிச்சுக்கும் பயப்பட வேண்டாம், டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க, ஐஸ் கட்டி வைங்கன்னு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல முழங்கால கீழேருந்து பாதத்து வரைக்குமே நல்ல வீக்கம், ரத்தக்கட்டு. அப்புறம் இப்போ 2-3 இடத்துல கொப்பளிச்சுக்குச்சு. இது பக்தர்கள் எல்லோரும் நல்லா சாமி கும்பிடுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரும் நல்லா சாமி கும்பிடுங்க. தயவுசெஞ்சு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி மேலே விழுகாமல் கொஞ்சம் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்து கவனமாக போங்க. தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, பார்த்து நடங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க.